தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தமிழக அரசு இப்போ இருக்கக்கூடிய தமிழக அரசு போதை ஒழிப்பு சம்பவம் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. கடந்த ஆட்சியோட இந்த ஆட்சியில் எந்த அளவுக்கு அவங்க செயல்படுறாங்க, அதே போல இன்னும் அவங்க எந்த அளவுக்கு செயல்படணும்னு சொல்ல முடியுமா சார்? தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையிலான ஒரு ஆட்சி ஏற்பட்டு 2 மாதம் கூட நிறைவாக ஆகலை. அதனால் எல்லா தலைவர்களும் சொன்னது மாதிரி புதிய ஆட்சிக்கு காமராஜர் அந்த காலத்தில் சொன்னது மாதிரி 6 மாத காலம் அவகாசம் கொடுத்து 6 மாத காலத்தில் அவர் செய்யக்கூடிய நடவடிக்கைகளை பார்த்து பிறகு அதை பற்றி பேசுவது தான் சரியாக இருக்கும் என்று அந்த காலத்திலே சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி ஆட்சிக்கு வந்து 2 மாதம்தான் ஆகுது. இப்போது 2 மாதத்துக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் மக்கள் பாராட்டக்கூடிய வரவேற்கக்கூடிய பல காரியங்கள் தொடர்ந்து நடக்குது. ஊழல் இல்லாத ஆட்சி முழுதாக முடிந்து விட்டதா என்று நாம் உறுதிமொழியெல்லாம் கொடுக்க முடியாது. ஆனால் ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்பேன் என்று ஒரு முதலமைச்சர் சொல்லுவது இதுவரை எப்படி யாரும் சொன்னதில்லை என்பது தான் மிக முக்கியம். அதாவது ஊழலில்லா ஆட்சியை அமைப்போம் என்று மிக தெளிவாக ஓப்பனாக சொன்ன ஒரு முதலமைச்சரை இப்போ தான் நாங்கள் பார்த்துருக்குறோம். அதே மாதிரி மக்கள் அதனை நம்பக்கூடிய நிலைமையும் பார்க்கிறோம். அதற்கான நல்ல காரியங்களும் அவ்வப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் அவரோடு சேர்ந்து போதை இல்லாத ஒரு தமிழகத்தையும் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆக தமிழ்நாட்டில் 717 இந்த மதுக்கடைகளெல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. எங்களுடைய ஆசையும் விருப்பமும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மதுக்கடைகளும் மூடக்கூடிய காலம் விரைவாக வர வேண்டும் என்பதுதான் ஆசையும் விருப்பமும். மக்கள் மாற வேண்டும். மக்கள் மாறினால் அரசாங்கம் எல்லா நடவடிக்கை எடுக்கக்கூடிய வாய்ப்பு வரும். அப்படி மக்களுடைய மனங்களை மாற்றக்கூடிய ஒரு நல்ல காரியத்தை தான் இந்த அமைப்பு இன்று தொடங்கி இருக்கிறது. அரசாங்கத்தினாலே எல்லாத்தையும் செய்துவிட முடியாது. மனங்களை திருத்த வேண்டும் என்று சொன்னால் உடல்நிலையை பற்றிய தெளிவான கருத்தை மக்கள் உணர்ந்து அதுபடி நடக்க வேண்டும் என்று சொன்னால் மக்கள் தான் திருந்த வேண்டும். மக்களை திருந்துவதற்கு உபதேசங்கள் வேண்டும். உபதேசங்களை செய்வதற்கு நல்ல அமைப்புகள் வேண்டும். அந்த அமைப்புகளாக இங்கே நான் பார்க்குறோம். இந்த அமைப்பு செய்யக்கூடிய முயற்சி நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். நீங்களும் அதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே. அதாவது பனைமரத்திலிருந்து இது நுங்கு தான் வெட்டுவோம். பனைமரத்திலிருந்து நம்ம பெறுறது இப்போ என்ன பதனி தான் குடிக்கிறோம். ஆனால் கல் நிறுத்தி ரொம்ப காலமாச்சு. ஒரு காலம் எனக்கு நல்லா தெரியும். கல் இறக்க வேணாம், கல்லை குடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி இந்தியா முழுவதும் போராட்டம் நடத்தின காலம் எனக்கு தெரியும். ஒவ்வொரு கல்லுக்கடையில் நின்று கூட்டமாக நின்று குடிக்காதே சொன்னதும் வரும். அது தான் ப்ரொஹிபிஷன் வந்தது. இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா என்ன இது
என்ன தேல் தேல் கொடுக்கன்னு நாள்படு தேரல், இலக்கியத்தில் ஒரு வார்த்தை வரும். தேல் கொடுக்க எப்படி கொட்டினா வருமோ, தேல் கொட்டினது மாதிரி கிக்கு கொடுக்கறது தேரல். அது கல். தேரல்னால் 2 அர்த்தம் இருக்குது. தேனுக்கும் தேரல் தான் சொல்லுவாங்க, கல்லுக்கும் தேரல் தான் சொல்லுவாங்க இலக்கியத்தில். அப்போது தேல் கொடுக்கன்னு நாட்படு தேரல், பல நாள் ஊறி போன அந்த கல்லை குடித்தவர்கள் ஒரு காலத்தில் தேல் கொடுக்க கொட்டினா எப்படி கிக்கு வருமோ, மக்களுக்கு உணர்ச்சி வருமோ, அந்த மாதிரி கல்லும் வேலை செஞ்சுன்னு சொல்லி அப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் பேசப்பட்டது தான். அது அந்த கல்லையெல்லாம் நிறுத்தியிருக்காங்க. கல்லுங்கிறது, சாராயங்கிறது உடம்புக்கு நல்லது என்று சொன்னால் கூட, ஆனால் உடம்புக்கு கெடுதல் தான் அதிகம் என்று எல்லா மக்களும் சொல்லுகிறாங்க. குடித்தவங்க அத்தனை பேரும் நல்லது என்று நினைக்கிறார்களே தவிர உண்மையில் அது கெடுதல் என்று நிரூபிக்கிறாங்க. சொல்வது வேறு, நினைப்பது வேறு, நடப்பது வேறு. அதனால் கல்லாக இருந்தாலும், மதுபானமாக இருந்தாலும், போதைப் பொருளாக இருந்தாலும் உடம்பை கெடுக்கிறது என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. இறைவன் கொடுத்த உடம்பை இங்கே தான் அருமையாக நீங்கள் சொன்னீர்கள். இறைவன் கொடுத்த உடம்பை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மனிதனுக்கு இருக்கிறது. இந்த டெல்லியில் வான்சுக் அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தார். அவரை தடுத்து ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்திருக்கிறார். காரணம் என்னன்னு சொன்னால், இறைவன் கொடுத்த உடம்பை, அந்த உயிரை போக்குவதற்கான அதிகாரம் மனிதனுக்கு கிடையாது. தற்கொலை செய்யக்கூடிய அளவுக்கு உண்ணாவிரதம் என்பது தற்கொலையில் முடியக்கூடியது. ஆகவே அரசாங்கம் செய்தது நியாயம். உண்ணாவிரதம் இருக்கிறது அவருடைய முடிவு. ஆனால் உண்ணாவிரதத்தின் மூலமாக அவர் தனது உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய உரிமை அவருக்கு இல்லை. தன் உயிரை மாய்க்கக்கூடிய உரிமை இல்லை என்கிற சட்டத்தை நிலைநிறுத்தியிருக்கிறாங்க. அரசாங்கத்தை நான் பாராட்டுகிறேன். உண்ணாவிரதம் இருக்கக்கூடியதை எப்படி தடுத்து நிறுத்தினீர்களோ அதே மாதிரி இந்த மது உழைப்பினாலே, போதைப் பொருளினாலே, கல்லு பயனினாலே உடம்பு கெடுகிறது, உடம்பை கெடுக்கக்கூடிய நிலைமை வருகிறது. இதிலிருந்து பாதுகாக்கக்கூடிய அது எதுவாக இருந்தாலும் சரி, போதைப் பொருளாக இருந்தாலும் சரி, இது மற்ற என்னென்னமோ சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியாது. எனக்கு இந்த சிகரெட்டு பீடி தான் தெரியுமே தவிர மற்ற எனக்கு தெரியாது. இந்த பொருள் எல்லாம் இது விடுபட்டால் நல்லாயிருக்கும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய முறை, இது இப்போ பத்திரிகை துறையில் உள்ளவர் சரி, இந்த நிர்வாகத்தை நடத்தக்கூடிய நண்பர்களும் சரி நல்ல முயற்சியை மேற்கொண்டிருக்கிறாங்க. இந்த நல்ல முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று தான் வாழ்த்துகிறோம். நிச்சயமாக வெற்றி பெறும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஏன்னு சொன்னால், ஒரு நல்லது செய்யும்போது ஆரம்பத்தில் தீயதை செய்து கொண்டிருப்பவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். காலப்போக்கில் அவர்களும் ஒத்துக்கொண்டு இது அம்மையார் கேட்குற மாதிரி நல்லது நடக்கும் என்று நான் நம்புகிறேன். சார், இப்போ தமிழகத்தில் போதை ஒழிப்பு தமிழ்நாடு அரசு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வராங்க. அப்படி நடவடிக்கைகள் எடுத்தாலும் கூட தனியார் பாருக்கு அனுமதி கொடுக்குற மாதிரியும், உணவு தளத்துடன் கூடிய அரங்குகள் திறக்கப்படாத மாதிரி ஒரு தகவல் வெளியாகி, ஒருவேளை இதில் நடந்தால் ஐயோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்? என்ன கருத்து? அதை பற்றி எனக்கு அதிகமாக ஒன்றும் தெரியாது. பத்திரிக்கையில் வர செய்தி உங்களை போல் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அது காலப்போக்கில் சரி வரும்னு நினைக்கிறேன் எல்லாம். ஏன்னா இப்போ மது ஒழிக்கிறேன்னு முடிவு பண்ண பிறகு சின்னமாக, ஏன்னா திடீர்னு ஒழிக்க முடியாது. ஏன்னா அரபு நாட்டில் நபிகள் நாயகனுடைய காலத்தில் எல்லாம் குடித்து தான் இருந்தாங்க. அப்போ ஒழிக்கிறதுக்கு என்ன நபிகள் நாயகம் செஞ்சாங்க அப்படின்னா, பள்ளிவாசலுக்கு 5 வேளை தொழுக வரையில் அப்படி வரும்போது குடிக்காமல் வான்னாங்க. தொழுக வரும்போது மட்டும் குடிக்காமல் வான்னு ஆரம்பத்தில் சொன்னாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டுங்க அப்படின்னாங்க. கடைசியில் அந்த போதையே விட்டுருங்க, குடிக்கையை நிறுத்துங்கன்னு சொல்லி சட்டம் போட்டாங்க. எந்த அளவுக்கு அது சட்டம் இருந்துச்சுன்னா, அந்த குடி வெறியினால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொலை பண்ணுறாங்க. இப்போ நாட்டில் நடக்கிற கொலைகளுக்கெல்லாம் பாலியல் பலாத்காரம் நடக்கிறது, கொலை நடக்கிறது, இப்போ திருட்டு நடக்கிறது,
சிலப்பதிகாரத்தில் கோவலரை கொல்ற அந்த போய் ஒருத்தன் கொல்லுவான். அந்த கொல்றவனுக்கு சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னு சொன்னால், கல்லா களிமகன் குடித்து விட்டு போனான். குடி போதையில் தான் போய் கொண்டான். படிப்பறிவில்லாத மட்டும் இல்லை, போதையில் இருக்கக்கூடிய அவன் நேராக போய் அப்புறாணி கோவலனை கொன்னான். கல்லா களிமகன் கொன்றான்னு தான் இலக்கியத்தில் வருது தவிர, போதை என்பது எல்லா விதமான கெடுதலுக்கும் எல்லாம் காரணமாக இருக்கிறது. இப்போ நாட்டில் நடக்கக்கூடிய திருடு, கொலை, பாலியல் விவகாரம் இதெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா போதை தான் பின்னணியில் இருக்கும். அதனால் இந்த போதை ஒழிக்கிற முயற்சியில் அரசாங்கம் ஈடுபடுது. அதற்காக ஒத்துழைக்கக்கூடிய முயற்சியில் இந்த நண்பர்களும் ஈடுபடுறாங்க. ஆண்களும் பெண்களும் அதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று எல்லோரும் சொல்லுகிறோம். பத்திரிகையாளர்களும் செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். ஆக நாட்டில் நல்லது நடக்க, ஒழுக்கமான வாழ்க்கை வாழ, மக்கள் நிம்மதியாக இருக்க, கொலை இல்லாமல், திருட்டு இல்லாமல், வம்பு இல்லாமல், ரோட்டில் இருக்கக்கூடிய அடிபிடி சண்டை இல்லாமல் ஒரு நல்ல சமுதாயம், நாகரிகமான சமுதாயம், மிகச்சிறந்த தமிழ் சமுதாயமாக உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தமிழ்நாடு எல்லா வகையிலும் முன்னணியாக நின்று தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய தமிழ்நாடாக மாற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் தான் இந்த ஏற்பாடு. இதற்கு நாம் எல்லாம் ஒத்துழைக்க வேண்டிய கடமை தான் நாங்கள் நம்புகிறோம். அதாவது கேரளாவில் உள்ள அரசாங்கத்தில் காங்கிரஸ், இந்திய முஸ்லீம் லீகு மற்றுமுள்ள கட்சிகள்லாம் இருக்காங்க. அதில் ஒரு முயற்சி அவங்க பண்ணி, ரமேஷ் சென்னித்தலா இங்கே வந்தபோது அவர் 3 விஷயம் சொன்னார். ஒன்று, கேரளாவில் ஆப்ரேஷன் தூஃபான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். போதை ஒழிப்புக்கு பேர் ஆப்ரேஷன் தூஃபான் என்று நாங்கள் வைத்திருக்கிறோம். ஒன்று, இது கேரளாவில் மட்டும் இது இல்லை, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல தென் மாநிலங்களிலும் இதை நாங்கள் எடுத்துக்கிட்டு போய் இது தமிழ்நாடு இங்கே வந்திருக்கிறோம். அதே மாதிரி கர்நாடகத்துக்கு நாங்கள் போகிறோம். தென் மாநிலங்களில் இருந்து இந்த போதை ஒழிப்பை நிச்சயமாக செய்வோம். அதுதான் இந்த தூஃபான் ஆப்ரேஷன் தூஃபான். அதற்காக வேண்டி தமிழ்நாடு முதல்வரை நாங்கள் கேரளாவுக்கு கூப்பிட்ருக்குறோம். அடுத்த மாதம் விழா நடத்த போகிறோம், மாநாடு போட போகிறோம், வருவதாக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, போதை ஒழிப்புக்குன்னு ஒரு ஆப்ரேஷன் தூஃபானுங்கிற ஒரு திட்டத்தை தீட்டி கேரளா முடிவு பண்ணும்போது அதே திட்டத்தையே வரவேற்று இங்கேயும் முதலமைச்சர் சொல்கிறாருன்னு சொன்னால், இதுவரை நடக்காத ஒரு மாநாடு நடக்குதுன்னு அர்த்தம். இதுவரைக்கும் இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல தென் மாநிலங்கள் அத்தனையிலும் நடக்கக்கூடிய நல்ல முயற்சியில் இந்த மாநில அரசு ஈடுபடுதுன்னு அர்த்தம். தமிழ்நாட்டில் இந்த கொலை, இது பலாத்காரம், இது திருடு நிறைய நடக்கிறதுக்கு போய் ஒவ்வொரு சம்பவத்தை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னணியில் போதை தான் இருக்குதுங்கிறது நிரூபணமாகுது. போதையில் தான் எல்லாம் செய்கிறாங்க, போதையில் தான் எல்லாமே நடக்குது. போதையில் ஒரு ஒரு உண்மையை சொன்னால் உங்களுக்கு விளங்காது. ஒரு காலம் எனக்கு தெரியும். ஒரு காலத்தில் தேர்தலில் ஈடுபட்டுக்கிற நேரத்தில் பெரிய அண்டா நிறைய சாராயத்தை வைத்திருப்பாங்க. சாராயத்தை குடித்து ஒரு பாட்டில் சாராயத்தை கொடுத்துட்டு தான் தேர்தலில் ஓட்டு போட சொல்லுவாங்க. ஓட்டு போட சொல்லி அந்த சின்னத்தை சொல்லி அனுப்புவாங்க. சின்னத்தை சொல்லி என்ன சின்னத்தை சொன்னானோ அதே சின்னத்தை போய் ஒரு ஓட்டு கூட செல்லாத ஓட்டு இல்லாமல் போடுவான். காரணம் குடித்து விட்டு போகிறது தான். நான் சொன்னேன் பாருங்கள், கல்லா களிமகன் குடி போதையில் போய் கொன்றான்னு சொல்லி
அது மாதிரி குடிபோதை எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது. ஆக தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும், ஏன் உலகம் முழுவதும் மாறக்கூடிய காலம் வரும். நல்லது நடக்குன்னு விரும்புகிறோம். அதுக்கு ஒரு முயற்சி இங்கே செய்கிறீங்க, அதுக்கு நான் வாழ்த்து சொல்கிறோம். கூட்டத்தொடரில் தொகுதி மறுவரை தீர்மானம் கொண்டு வரலாம் பாஜக, அதுக்கு திமுக வாக்களிப்பதாக தகவல் வெளிவந்துருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்கீங்க? இல்லை அது சார் என்னென்னு தெரியல. பாராளுமன்றத்தில் எங்கள் கட்சி 5 எம்எல்ஏக்கு எம்பிக்கு இருக்கிறாங்க. அவங்க இப்போ கூடி பேசுவாங்க. பாராளுமன்றத்தில் என்ன நடக்குது நமக்கு அவங்க சொல்லலை. சொல்லும் போது தான் நாங்கள் சொல்ல முடியும். இப்போ டீலிமிட்டேஷனை பற்றி தமிழ்நாட்டில் ஸ்டாலினுடைய தலைமையிலான ஆட்சி இருக்கும்போது மிகச்சிறந்த ஒரு தீர்மானத்தை இங்கே போட்டு அனுப்பியிருக்கிறோம். எல்லா கட்சி சார்பாக தான் போட்டிருக்கிறோம். அந்த மாதிரி அந்த டீலிமிட்டேஷன் வரும்போது இந்த மக்கள் தொகை அடிப்படையில் டீலிமிட்டேஷன் பண்ணுறதை நாங்கள் வரவேற்க மாட்டோம்னு சொல்லியிருக்கிறோம். அப்படி வந்துச்சுன்னா நம்ம பாதிக்கப்படுவோம்னு சொல்லியிருக்கிறோம். நியாயமானதை சொன்னால் நிச்சயமாக ஏற்றுக்கிடுவாங்க. எது நியாயங்கிறது முடிவு செல்ல வேண்டியது பார்லிமெண்ட்டில் உள்ளவங்க. அது என்ன சொல்ல போகிறான்னு நமக்கு தெரியாது. வெளியே அவங்க சொன்னான்னா அது நல்லதா கெட்டதான்னு சொல்லலாம். ஓகே, ரொம்ப நன்றி.